வணக்கம் நேர்களே, டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். பொதுவாகவே இன்னைக்கு எவ்வளவோ மருத்துவத்துறையில் பல முன்னேற்றங்களை கண்டிருந்தாலும் அதே அளவுக்கு நோய்களினுடைய தாக்கங்களும் மனிதர்களை அதிக அளவு தாக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக கேன்சர் ரொம்ப அசாதாரணமான நோயாக இருந்த இந்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேன்சர் இன்னைக்கு ரொம்ப பரவலான மக்கள்கிட்ட ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட புற்றுநோய்க்கான காரணங்கள்லாம் என்னென்ன, இந்த புற்றுநோய் பாதிப்பிலிருந்து எப்படி நம்மளே பாதுகாத்துக்கலாம், அதுக்கு அளிக்கப்படக்கூடிய சிறப்பான உயர் சிகிச்சைகள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் விரிவாக பேச போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் புற்றுநோய் பற்றிய பல்வேறு சந்தேகங்களுக்கு, நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிப்பதற்காக மதுரையிலிருந்து டாக்டர் சரவணன் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு மிக கொடுமையான நோய். அந்த நோய் வந்துட்டாலே நம்ம இழந்துட்டோம் ஸோ அப்படிங்கிற ஒரு பயம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும் பல்வேறு மருத்துவ முறைகள் மூலமாக அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான நோயாக கருதப்படக்கூடிய இந்த கேன்சர் எப்படி முதல்ல மனிதர்களுக்கு ஏற்படுது? கேன்சர் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஒரு சின்ன மாற்றம் மட்டும், குணப்படுத்தக்கூடிய கேன்சர்களும் இப்போ இந்த காலகட்டங்களில் இருக்குது. கேன்சர்ன்றது ஒரு கெட்ட செல்லுகளோட வளர்ச்சி. நம்ம இப்போ சின்ன குழந்தையாக இருக்கிறோம், செல்ஸ் சைஸ் பெருசாகுது, எண்ணிக்கை அதிகமாகுது, நம்ம பெரியவங்களாம் வளர்கிறோம். இதுவே நம்ம உடம்புல இருக்க கெட்ட செல்ஸ் வளர்ந்தால் அதை நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். இது நம்ம ரத்தத்தின் மூலம் பிற பகுதிகளுக்கு பரவும். ஒருத்தருக்கு இப்போ நுரையீரல் ஆரம்பிச்சிருக்கோம், பிரெயின் கூட பரவலாம், அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லிம்ஃப் நோட்ஸ்னு சொல்லுவோம், அது மூலமாகவும் கேன்சர் பரவும். டைரக்ட் இன்வேஷன் இருக்குது, நேரடியாகவும் ஒரு அவயத்துலேருந்து அடுத்த அவயத்துக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பொதுவாகவே இந்த கேன்சர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்களாக நம்ம சொல்லலாம்? நம்ம காரணங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்கும், அம்மாவுக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்தது, குழந்தைகளுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது, அது குறிப்பிட்டு அல்ட்ரா வயலட் பி ரேஸ், இதை உங்களுக்கு இது பண்ணும். இன்னும் நீங்கள் கெமிக்கல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக டொபாக்கோ, ஆல்கஹால், இது கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது. நம்மளுடைய நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, அதில் நைட்ரோசமைன்னு கெமிக்கல் இருக்குது, அது குடல் சார்ந்த கேன்சரு, பிளாடர் கேன்சர்ஸை உண்டு பண்ணுது. பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், வைரஸஸ்ன்னு சொல்லுவோம், ஆன்கோ வைரஸஸ்ன்னு சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் வைரஸு, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு கர்ப்பவாயில் கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது. இது எல்லாமே அதனுடைய காரணங்கள். ஸோ இந்த மாதிரி பல வகையான கேன்சர் இருக்குது. ஸோ இதையெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது டாக்டர்? நமக்கு இந்த கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது அறிகுறிகள் முதல்ல நமக்கு தோன்றும் இல்லையா, அந்த அறிகுறிகள் என்னென்ன? இப்போ கேன்சரில் உள்ள ஒரு நெகட்டிவ் இதே இதுதான், ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிம்டம் இருந்திருந்தால் கேன்சர் ஆரம்பத்திலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி அமையாதனால நம்ம குறிப்பிட்ட சில சிம்டம்ஸ் சொல்லுவோம். நீண்ட நாள் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால், இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம இது எடுத்துக்கிட்டோம்னா இருமல், தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் இருமல் இருந்துக்கிட்டு இருக்குது, ஒரு மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுக்கிறாங்க, அப்பயுமே அது குறையாமல் இருக்குது அப்படின்னா அது நம்ம கேன்சரோட ஒரு அறிகுறியாக எடுத்துகிட்டு ஃபர்தராக ஒரு கேன்சர் டாக்டரை ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கலாம். அது மாதிரி நீண்ட நாள் ஆறாத புண்ணு இருந்தால் அது ஒரு 30% கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது. ஸோ அதை நம்ம போய் பார்க்கணும். உணவு எடுத்துக்கிறதுல சிரமம் இருந்தால், அது நீண்ட நாள் இருந்தால் அது கேன்சராக இருக்கலாம். மலம் கழிப்பதில் நீண்ட நாள் சிரமம் இருந்தால் கேன்சராக இருக்கலாம். இன்னும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ மந்த்லி அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும், இதுவே மெனோபாஸ் ஒரு 50+ மெனோபாஸ் வந்துடும், அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு லேடிக்கு ப்ளீடிங் இருந்தால் அது ஒரு கேன்சரோட அறிகுறியாக இருக்கலாம். இன்னும் மார்பகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்பகத்தில் ஒரு கட்டி இருக்கிறதோ, இல்லாட்டி அந்த நிப்புன்றது லேசாக ரிட்ராக்ட் ஆகி இருக்கிறது, இந்த மாதிரி இது கேன்சர் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் உடம்புல மச்சம், நம்ம எல்லாம் அதை ஒரு ராசிக்கு ஈக்குவேட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு மச்சம் இருக்குது, அதனுடைய சைஸ் பெருசாகுது, அப்படி அதில் ஏதாச்சும் இந்த ஹேர் க்ரோத் இந்த மாதிரிலாம் இருந்தால் மெலனோமான்னு ஒரு கேன்சராக கூட அது இருக்கலாம். நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களை கூட கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கூட டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், தொடர்ந்து இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது ஏதாவது இடத்துல வரக்கூடிய அந்த கட்டிகள், அந்த கட்டியை நம்ம இதுதான் புற்றுநோய் கட்டி தான் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த ஒரு வீடு இப்போ நம்மளோட வீடுன்னு சொல்கிறதுக்கு பத்திரம் தேவையோ, அந்த மாதிரி பயாப்சின்னு சொல்லணும், திசு பரிசோதனை. அதை நம்ம 2 வகைப்படுத்தலாம். ஒன்று FNACன்னு சொல்லுவாங்க, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜின்னுவாங்க, சிரிஞ்சு வச்சு அது சின்னதாக நீடில் செல்ஸை எடுத்து அதை பார்க்கறது. இன்னொன்று டிஷ்யூ பயாப்சின்றது, மினிமம் ஒரு 0.5 கிராம் டு ஒரு 1 கிராம் வர அளவுக்கு அந்த டிஷ்யூவை நேரடியாக அந்த டியூமர்லேருந்து எடுத்து அதை பெத்தாலஜிஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. அதில்
இப்போ இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே இப்போ ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக வலியே இல்லாமல் ஒரு கட்டி நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஏதாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இது கேன்சர் கட்டி தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சில பேர் வந்து அஸ்யூம் பண்ணிக்குவாங்க. ஐயோ பயமாக இருக்குது, இது ஒருவேளை கேன்சர் கட்டியாக இருக்குமா அப்படின்னு. கேன்சர் கட்டி தான் அப்படிங்கிறதுக்கு எதை வச்சு நம்மளே முதல்ல உறுதிப்படுத்திட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு போகலாம்? ஒன்றும் இல்லை, அது வந்து நிச்சயம் வந்து பேஷண்ட்ஸ்னால உறுதிப்படுத்திக்க முடியாது. இப்போ நான் ஜென்ரலாக சிம்டம்ஸ் சொன்னேன், ஒரு 7 சிம்டம்ஸ் சொன்னேன். இதை நான் ஒரு அடிப்படையாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா லைப்போமான்னு கொழுப்பு கட்டி நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் ஓவர் அவேர்னஸ் பயந்து வருவாங்க டாக்டர் வந்து, சார் நிறைய கட்டியாக இருக்குது சார்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் பயப்பட வேண்டியது கிடையாது. ஸோ இந்த டிஷ்யூ பயாப்சி அதுதான் கன்ஃபர்மேட்டிவாக சொல்லக்கூடியது. அது வரைக்கும் நம்ம சந்தேகப்படணும். ஒரு லாங் டேர்ம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் ஒரு வேளை கேன்சரை நோக்கி போகிறோமோன்றதை ஒரு டாக்டர்கிட்ட நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். பொதுவாகவே இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்காக நம்ம போகணும் அப்படின்னா எத்தனை வயதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த கேன்சர் தொடர்பான அந்த அவேர்னஸ் வச்சுட்டு கேன்சருக்காக நம்ம டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? இப்போ கேன்சர் பார்த்தீங்கன்னா பிறந்த 7 நாள் ஆன குழந்தைக்கு கேன்சர் பார்க்குறோம். யூட்ரஸ்குள்ளே இருக்கும்போது கருவிலே கேன்சர் பார்த்துறோம். ஜென்ரலாக வந்து 35+ அப்படி வச்சுக்கலாம், 35 to 40. ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் 35 வச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வயது தொடர்பாக நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக சேலத்திலேருந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருங்குடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களில் புண்ணு இருக்கு. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். அது டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கனால வர்றது, இந்த புண்ணு ஆயிருக்குது, அதனால மனம் வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, உணவு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். ஆனால் இது வந்து ஒன்றும் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வராதா? இல்லை இதுவும் ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கேன்சரை சொல்கிறாங்க? பெருங்குடல்ல பெருங்குடல் ஒன்றும் இருக்காது. நீங்கள் பெருங்குடலில் கேன்சருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சர்ஜரி, உங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும்? சார் அவன் ஃபஸ்ட்டு ஸ்டெராய்டை கொடுத்தாங்க சார். ஸ்டெராய்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் ஆற்றிட்டு அப்புறம் படிப்படியாக ஸ்டெராய்டு குறைச்சி இப்போ டேப்லெட் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஹார்மோன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறீங்க, தொடர் கண்காணிப்பில் இருங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டினியூஸாக போய் பார்த்துக்கிட்டு இருங்க. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு சொன்னாங்க? அது இல்லை கேன்சர்னால எதுவும் சொல்லலை, பெருங்குடல்ல புண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல அவருக்கு வந்து ஒரு பயம், பெருங்குடல் ஏற்பட்ட புண்ணுனால ஏதாவது கேன்சருக்கான வழி இருக்கா? சொன்னீங்களா நீண்ட நாட்கள் புண்ணு இருந்தால் வர்றது. ஓகே, அப்போ உங்களுக்கு நிச்சயம் வந்து ஐபிஎஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கும். கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. தைரியமாக இருக்கலாம் நீங்கள். சரி டாக்டர், நம்ம எந்த வயதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த கேன்சர் தொடர்பான டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம்? 40லேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடும். இயர்லி ஒன்ஸ் நம்ம பண்ணணும். கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. பெண்களுக்கு குறிப்பாக எந்த வயதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எடுக்கணும்? அவங்களுக்கும் ஜென்ரலாக 40க்கு மேலே அப்ளை ஆகும். ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, உறவினர்கள் யாருக்காச்சும் கேன்சர் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 5 வயது முன்னாடி 35ல் ஆரம்பிச்சிடணும். சரி டாக்டர், இப்போ இந்த நேர் கேட்டதுலேருந்து இந்த உள்ளுறுப்புகளில் வந்து ஏதாவது இப்போ இந்த அல்சரோ அல்லது வந்து கணையத்தில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை செரிமான பிரச்சனையோ இருந்ததுன்னா அது வந்து புற்றுநோய் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அறிவுரை சொல்லிடுங்க இப்போவே. நிச்சயமாக ஒரு 20% அந்த நீண்ட நாள் புண்ணு வந்து கேன்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆமாம், அதனால் நம்ம வந்து அந்த ப்ராப்பராக அந்த ஒரு ஆன்டாசிட் அந்த ட்ரீட்மெண்ட்டுகளை கரெக்டாக எடுத்துருக்கணும். அதன் மீறி வந்துட்டு தான் நம்ம பயாப்சி பண்ண போகிறாங்க. எண்டோஸ்கோப் பண்ணுவாங்க டாக்டர், பண்ணி பயாப்சி எடுத்துகிட்டு ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் சர்ஜரி அந்த மாதிரி அடுத்து ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி, இந்த மாதிரி பல சிகிச்சைகள். பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அவசர காலத்தில் அதிக அளவு பேர் வந்து முக்கியமாக பேச்சஸ் கல்யாணம் ஆகாதவங்க சாப்பாடு உணவு முறைகள்லாம் வந்து மாற்றி அமைக்கிறதுனால இந்த அல்சரோட பாதிப்புகள் வந்து அதிக அளவு இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த அல்சர் கண்டுக்கிறதும் கிடையாது. ஆனால் அந்த அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி புற்றுநோய்க்கான ஒரு வழிகோலாக இருக்குமா அப்படிங்கிறதா நிறைய இளைஞர்களுக்கான சந்தேகம், அவங்களுக்கான ஒரு அறிவுரை. பட் அந்த பயம் இருந்தாலும் என்ன ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் என்ன ஓடிக்கிட்டு தான் இருக்குங்க. ஆமாம், அது 15 to 20% கேன்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆமாம், அதனால் நம்ம அதான் சொன்னேன் நான் ஆரம்பத்தில் பேசும்போது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து ஹாஃப் பேக்கு தானே, அரை வேக்காடு சாப்பாடுனால நைட்ரோசமைன்ற கெமிக்கல் அதில் நிறைய இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிற போது குடல்லேருந்து வெளியேறதுக்கு இப்போ 4 to 6 hours நம்ம சாப்பிட்றதுக்கும் டாய்லெட் போகிறதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வச்சுக்கிட்டோம்னா இந்த நைட்ரோசமைன்ஸ் வந்து டிலே பண்ண போகுது. அந்த 6 hours 8 hours 10 hours ஆகும்போது அந்த டாக்ஸிக் ப்ராடக்ட் குடலில் அப்சார்ப் ஆகும், கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது. அதனால தான் நம்ம வந்து ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட்டுக்கு போய் சொல்கிறது காரணம். தொடர்ந்து அப்துல்லா என்ற நேயர் மலேசியாவிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அப்துல்லா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்களேன். வணக்கம் சார், அப்துல்லா சார், மலேசியாவில் இருக்கேன். சொல்லுங்கள் சார். எனக்கு சார் ஒரு 30 வருஷமா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஆமாம் ஆமாம் சார், அது வந்து நான் வந்து அன்றைக்கி அந்த பாண்டாப்ரோசோல் யூஸ் பண்ணுறேன், அந்த டேப்லெட்டு. ரைட்.
அதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்குமா சார்? இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் வருது அப்படின்னு சொல்றீங்க சார் சம்டைம். ஆமாம் ஆமாம். அதனால வந்து அந்த உங்களுக்கு இது மாதிரி கேன்சர் வர்றதுக்கு இல்லை அது எதுவும் சான்சஸ் வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அது மாதிரி நான்வெஜ்ஜை குறைச்சிக்கலாமா சார்? அதே இப்போ நானும் சார் தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த நான்வெஜ் சாப்பிட்ற சாப்பாடுகளில் குடலில் டிரான்சிட் டைம், நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டதுக்கும் மோஷன் போகிறதுக்குள்ள டைம் அதிகமாகறனால டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் உடம்புல அப்சார்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து நான் வெஜிடேரியன் சொல்கிறத விட நான் வெஜிடேரியன் அப்படின்னு சின்ன ஒரு இடைவெளி விட்டு பாருங்களேன், அந்த மாதிரி மாறிக்கிறது நல்லது. பேண்டப்ரோசோலில் தியரிட்டிக்கலாக இப்போ ஒரு சைடு எஃபெக்ட் சொல்கிறாங்க. லாங் டேர்ம் 1 இயர் எடுத்தீங்கன்னா பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர்ஸ் வருதுன்றாங்க, ஹிப் ஃப்ராக்சர் வருதுன்றாங்க. ஆனால் லாங் டேர்ம் பேண்டப்ரோசோல் நம்ம எடுக்கக்கூடாது. டாக்டர், பொதுவாகவே இப்போ கேன்சர் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த இரத்த புற்றுநோய், அதுக்கப்புறமா மூளையில் ஏற்படக்கூடிய இந்த கட்டிகள், அதுக்கப்புறமா மார்பக புற்றுநோய், இந்த மாதிரியான புற்றுநோய்கள் தான் பொதுவாகவே ஏன்னா பலருக்கும் இருக்கிறதால நமக்கு தெரியுது. நமக்கே தெரியாமல் இன்னும் வேறு என்னென்ன வகையான கேன்சர்ஸ் எல்லாம் இருக்குது டாக்டர்? கேன்சர் ஜென்ரல் அது ஒரு 400 வகைகள் உண்டு. 15 to 18 தான் காமன் நம்ம பார்க்கக்கூடிய கேன்சர். அது எந்த இடத்துல எந்த மாதிரி செல்ஸில் வருதுன்றதை வச்சு தான் நம்ம அதை வகைப்படுத்துகிறோம். இப்போ நம்ம எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்கின்ல, அதில் வரக்கூடியதெல்லாம் கார்சினோமான்னு சொல்லுவோம். மசிலில் வரக்கூடியது சார்க்குன்னா ஃப்ளஷ்ஷு, அப்போ வந்து சார்கோமான்னு சொல்லுவோம். தசைகள் வரக்கூடியதை, எலும்பில் வரக்கூடியது சார்கோமான்னு சொல்லுவோம். நம்ம இந்த மச்சத்தில் சொன்னது மெலனோமான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வகைப்படுத்துகிறோம். ஆக்சுவலாக அதில் ஒவ்வொரு அவயங்களும் மாறும். இப்போ பிளாடரில் பார்த்துட்டிங்கன்னா டிரான்சிஷன் செல் கார்சினோமான்னு வரும், ஸ்கின்ல பார்த்தா ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்னு வரும். நம்ம குடலில் பார்த்தீங்கன்னா காலுமினார் செல்ஸ்னு ஒரு லைனிங் இருக்குது, அப்போ அடினோ கார்சினோமான்னு வரும். இந்த மாதிரி பல வகைகள் உண்டு. 15 to 18 தான் நம்ம காமனாக பார்க்குறோம். பொதுவாகவே எந்த வகையான எந்த இடத்துல ஏற்படக்கூடிய கேன்சரை வந்து நம்ம முதல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியும் டாக்டர்? நம்ம இந்த ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு இருந்தால் எதையுமே நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ விமன் ஃபோக்குக்கு காமனாக நம்ம பார்க்குறது முன்னாடி செர்விக்கல் கேன்சர், கர்ப்ப வாயில் கேன்சர் பார்த்தோம். இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் தான் இப்போ அதிகம் பார்க்குறோம். அர்பனைசேஷன் நிறைய இப்போ நகர்ப்புறத்துக்கு நோக்கி நம்ம நகரும் போது கேன்சர் பிரஸ்ட் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா மேமோகிராம் ஒரு டெஸ்ட் இருக்குது, அது கேன்சர் ப்ரிவென்ஷன்ட்டுக்காக நம்ம எடுக்கக்கூடியது. எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க, ட்ரை எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் சைஸ் இருக்கும்போது கண்டுபிடிக்கலாம். அப்போ இன்றைக்கி ஒரு இது கண்டுபிடிக்கிறத 2 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ ஏர்லி டிடெக்டட் கேன்சர், அது வந்து பிரஸ்ட் கேன்சராக கூட எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து இந்த கேன்சரை வந்து 4 ஸ்டேஜில் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அந்த முதல் ஸ்டேஜில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், 2வது ஸ்டேஜில், 3வது ஸ்டேஜில், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். நேருக்கு நம்ம சினிமாலெல்லாம் வாழ்க்கையை 8ஆ பிரிப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டேஜை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே தூத்துக்குடியிலிருந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் இசைக்கமால, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், என்னோட பையனுக்கு வந்து பீரோல வந்து முட்டிட்டேன் சார். அது வந்து சின்ன கட்டியாக இருந்துச்சு. நான் செப்டிக்காக ஊசி போட்டேன். ஆனால் ஊசி போட்டால் அந்த இது வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா அது மண்டைக்குள்ள எதுவும் பாதிக்கல அப்படின்ட்டாங்க. ஆனால் திரும்ப அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட்டி இருந்துகிட்டே இருக்கு. எந்த இடத்துல சொன்னீங்கம்மா? என்ன சார்? எந்த இடத்துல கட்டி இருக்குன்னு சொன்னீங்கம்மா? மண்டையில பின்புறத்துல இருக்கு சார். சரிதான். மூளைக்குள்ள சொன்னீங்களா இல்லாட்டி தசையில் இருக்கா வெளியே? தசையில வெளியில தொழில் மேல தான் இருக்கு. அது ஒன்றும் இருக்காது. அது வந்து லைப்போமோன்ற கொழுப்பு கட்டியாக இருக்கலாம், செபேஷியஸ் சிஸ்ட்னு வேர்க்கிற உறுப்புகள் அடைத்து அந்த கட்டியாக இருக்கலாம். அது ஒரு மைனரான அறுவை சிகிச்சை பண்ணால் போதுமானது. நம்ம பயப்படக்கூடியது நீங்கள் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பிரெயினில் கட்டி அந்த மாதிரி சொன்னால் தான் நம்ம பயப்படணும். அதுக்குள்ள மேஜர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியது வரும். டாக்டர், அந்த புற்றுநோயில் இருக்கக்கூடிய அந்த 4 ஸ்டேஜஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜென்ரலாக 4 ஸ்டேஜாக பிரிக்கிறோம். ஸ்டேஜ் 1ன்றது ரொம்ப ஆரம்ப நிலை. அதில் பெரும்பாலான நம்ம பேஷண்ட்ஸு கண்டுபிடிக்கப்படுறதே இல்லை, லேட்டாக தான் வர்றாங்க. ஸ்டேஜ் 4ன்றது அட்வான்ஸ் ஸ்டேஜ், ஒரு அவயத்துலேருந்து அடுத்த அவயத்துக்கு பரவி இருக்கிறது, மெட்டஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ லங் கேன்சராக இருக்கும், பிரெயினுக்கு பரவி இருக்கும், போனுக்கு பரவி இருக்கும், அது ஸ்டேஜ் 4. இந்த இடைப்பட்ட அந்த ஸ்டேஜ் 2 and 3 தான் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். கண்டிப்பாக அந்த 2 and 3 ஸ்டேஜை பற்றி நம்ம விரிவாக பேசணும். அதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஆண்டனி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. ஆண்டனி வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ குட் டாக்டர். சார் சொல்லுங்கள் சார். வணக்கம், சொல்லுங்களேன் சார். இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பொடி போட்டதால் ஸ்டமக் கேன்சர் வந்தது. ஓ சரி. அது பொடி போட்டதால எஃபெக்ட் ஆகாம அந்த ஸ்டமக்ல கேன்சர் வந்து இறந்துட்டாரு பிள்ளை. ஓ. இப்போ இன்னொரு இது வந்து க்ரீன் டீ குடிக்கிறதுனால உங்களுக்கு கேன்சர் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சரி. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன க்ரீன் டீ குடிச்சா வராதுன்னு அது ஒரு இதாக பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அது இப்போ இந்த பொடி போடுறதுனால இந்த ஸ்டமக் கேன்சர் அதையும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் நானும் சாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அதில் வந்து ஒரு இந்த ஸ்னஃப் யூஸ் பண்ணால் வந்து இஎன்டி சார்ந்த கேன்சர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதுலேயும் நம்ம இந்த யூசோஃபேகஸ் ஸ்டமக்குக்கும் வாய்ப்புகள் உண்டு. அது அவர் சார் கேட்ட மாதிரி க்ரீன் டீயை பற்றி கேட்குறாரு. அது ஹெர்பல் ரிலேட்டடு, பட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரீன் டீ குடிச்சா அதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதனால வந்து ஆனாலும் வந்து சயின்டிஃபிக்கா வந்து அலோபதியில தான் இன்னைக்கு எவிடன்ஸ் இருக்கு. நம்ம பிராக்டிஸ் பண்றதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன். அப்படி பண்ணும்போது கேன்சருக்கு அலோபதி தான் இந்த ட்ரீட்மெண்ட். ஆனாலும் நம்ம கிரீன் டீ குடிச்சா கேன்சர் வரதை தடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான வழிமுறையை நம்ம பின்பற்றோமா அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கு. நம்ம கேன்சரோட செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் பத்தி, அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் தான் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேஜ். இல்லை, அந்த செகண்ட் வந்து லிம்ஃப் நோட்ஸுக்கு கொஞ்சம் பரவி இருக்கும். ஆமாம், தேர்ட் ஸ்டேஜ்ன்றது நம்ம அந்த ஆர்கனு லிம்ஃப் நோட்ஸு ப்ளஸ் சின்ன சின்ன ஏரியா பெரிட்டோனியம் சொல்லுவோம், ஸ்டமக் ஏரியாக்கெல்லாம் அங்கே பரவி இருக்கிறது ஸ்டேஜ் 3 இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்டேஜ் 1ன்றது சர்ஜரியில் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஜ் 4 வந்துட்டு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கேன்சர் கேர், அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ப்ரொலாங் தி சர்வைவலில், அதுக்காக அந்த ஸ்டேஜ் 4 இருக்கும். இந்த 2 and 3 தான் காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பெரும்பாலும் வரும். அந்த சர்ஜரி பண்ணணும், ரேடியேஷன் தெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா சர்ஜரி வந்து ஆப்ரேட்டிவ் தானே, ஒரு ஐ தானே, ஒரு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத பகுதியில் இது பண்ணுறதுக்காக ரேடியேஷன் தெரப்பின்றது கொடுக்குறாங்க. இன்னும் அந்த ரத்தத்தில் பரவி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அதை இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கீமோதெரப்பின்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி இன்னும் விரிவாக பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னதாக தஞ்சாவூர்லேருந்து தேவி என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. தேவி வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், எனக்கு வந்து ஒரு சோத்தாங்கை பக்கம் மார்பில் வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கு சார் 20 நாளா. சரி, சொல்லுங்க. ஒரு 4 டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணினேன், எந்த டாக்டருமே இன்னும் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஓஹோ. ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. சரி. ஆனால் பெயின் குறையவே மாட்டேங்குது, வலி இருந்துகிட்டே இருக்கு சார். என்ன வருது பிரச்சனை? உங்களோட வயசுமா? வயது 33 சார். 34? ஆமாம் சார். சரி, இப்போ பிரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வரக்கூடிய இந்த இதை வந்து நம்ம ஃபைப்ரோ அடினோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பீரியட்ஸ் டயத்தில் பெயின் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த ஃபைப்ரோ அடினோசிஸ் வந்து பியூராக ஹார்மோன் டிபெண்ட்டு, பயப்பட வேண்டியதில்லை. மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்திங்கனாலே சரியாயிரும். அது இப்போ 34ன்றனால 30, 34, 35ல் அந்த மேமோகிராம் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லது. நீங்கள் அதனால் உங்கள் அருகாமையில் உள்ள ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை கட்டாயம் நீங்கள் பார்த்து அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கிறணும். டாக்டர், பொதுவாகவே 35 வயதிலிருந்து 40 வயதுக்கு மேலாகிட்டாலே இந்த மார்பகம் தொடர்பான பரிசோதனைகளை பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டும். திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, ஆகாதவங்களா இருந்தாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்துக்கணும்? ஆமாம், இப்போ லேடிஸுக்கு நம்ம காமன் கேன்சர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா யூட்ரஸ் சார்ந்த செர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவோம், கர்ப்பவாயில் கேன்சர். 2வது மார்பக கேன்சர். அப்போ இந்த செர்விக்கல் கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் வந்து என்ன ஆகுது, நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்லேருந்து, ஏன்னா அப்புறம் தான் அந்த செக்ஸ்ன்னு வரனால அப்போ இருந்து பண்ணிக்கிறணும். ஒரு 2-3 தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 3 months இன்டர்வெல்லில் பார்க்கணும். பேப் ஸ்மியர்னு சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு ஸ்மியர் மட்டும் எடுத்து பார்ப்பாங்க. அதில் கண்டுபிடிச்சலாம் டிஸ்பிளேசியா, கார்சினோமைன்சிஸ், ஃப்ராங்க் கேன்சர், இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் அதில் இருக்குது, பண்ணலாம். மார்பகத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மேமோகிராமில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 2 yearsக்கு முன்னாடியே நோயை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த டெஸ்ட்டில். டாக்டர், திருமணம் ஆனவங்களுக்கு வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக, இல்லை திருமணம் ஆகாதவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? கட்டாயம். பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு, நன்ஸுக்கு நிறையா இருக்கும், சிஸ்டர்ஸுக்கு பிரஸ்ட் கேன்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம என்றைக்கு இயற்கை மீறுறோமோ அன்றைக்கி சுனாமி வருதில்லை, அந்த மாதிரி ஒரு பெண்ணானவங்க வந்து அந்த நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வரணும், கர்ப்பமாகணும். அந்த குழந்தைக்கு மினிமம் ஒரு 9 months பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்துருக்கணும். தாய்ப்பால் 9 மாதம் கொடுத்துருந்தா பிரஸ்ட் கேன்சர் வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு சயின்டிஃபிக்காக நமக்கு ஆய்வுகள் சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஆமாம், அந்த மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு கர்ப்பவாயில் கேன்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த செக்ஷுவல் லைஃப் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கர்ப்பவாயில் கேன்சர் ஜாஸ்தியாக இருக்கும். டாக்டர், கர்ப்ப காலங்களில் வந்து ஒருவேளை கேன்சரால் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கு ஏதாவது அதனால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ரொம்ப சயின்டிஃபிக்காக அந்த அளவுக்கு இப்போ இது வரைக்கும் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு ஃபில்டர் மாதிரி மெம்பரைன் இருக்குது. அதனால் ஏனோ வந்து குழந்தைகளுக்கு இது வரைக்கும் நம்ம அதிகம் பரவி வந்து பார்த்ததில்லை. சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் நிறைய இருக்குது. ஒருவேளை இந்த கர்ப்ப காலங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகள்னால ஏதாவது கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், டெரட்டோஜெனிக் எஃபெக்ட்ஸ் சொல்லி இந்த டேப்லெட்ஸ் வந்து அந்த ஃபோக்கோமிலியா இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் உருவாக்கும். கேன்சர் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, குறைபாடுகள் வரலாம். இப்போ ஒருவேளை வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கேன்சருக்கான அறிகுறிகள் இருந்து அது கண்டறியப்பட்டு அதுக்கான சிகிச்சைகள் அளிக்கிறோம்ல டாக்டர், அந்த ரேடியோ தெரப்பி ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது சிகிச்சை முறைகள் அளிக்கும் பொழுது அது அந்த சிகிச்சை முறைகள் அந்த நோய்க்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் வந்து சிசுவை பாதிக்கும்? கட்டாயம். நம்ம வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கையிலே ரேடியோ தெரப்பியாக இருந்தாலும் கீமோதெரப்பியாக இருந்தாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைய அப்புறப்படுத்திடுறோம். அப்பார்ட் பண்ணிட்டு தான்
ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கணும். குழந்தைய வச்சுக்கிட்டே கொடுக்கறது கிடையாது. அதனால் அந்த கேள்வியே எழாது. ஏன்னா கட்டாயம் பாதிக்கும், கருவை அது கட்டாயம் பாதிக்கும். கண்டிப்பாக. அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. ஆதி வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்கள் சார். என்னுடைய சிஸ்டருக்கு வயசு வந்து 36 சார். அவளுக்கு வந்து மயாபெனியா கிராவிஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்கு பாண்டிச்சேரியில். திரும்ப சொல்லுங்கள். என்னுடைய சிஸ்டருக்கு வந்து ஏஜ் வந்து 36 சார். ரைட்டு. அவளுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து ஒரு 6 months பிஃபோருக்கு வந்து மயாபெனியா கிராவிஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்கு சார். மயஸ்தீனியா கிராவிஸ் வியாதி பேர். சரி. ஆமாம், அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அவளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கிராவிட்டர் வைசோலோன் அந்த 10 சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் அவளுக்கு கொடுத்துருக்கா. டேப்லெட் ஒன்று கொடுத்துருக்கா. எப்பொழுதுமே அந்த டேப்லெட் தான் எடுத்துருக்காங்க. ஆமாம். அதுக்கு இடவெல்ல மறுபடியும் அந்த கட்டி, இந்த டைமாம் சொல்லி அந்த கட்டி வந்து மறுபடியும் கேன்சராக வருமா சார்? அதுதான் சார் எங்களுடைய இது. அதை நீங்கள் சொல்லக்கூடியது தைமோமன்ற கேன்சரு. தைமஸ்னு ஒரு உறுப்பு இருக்குது, கழுத்தில் இருக்குது, அங்கே அதில் வந்திருக்குது. அதோட இதுதான் சிம்டம் தான் இந்த மயஸ்தீனியா கிராவிஸாக நம்மளுக்கு பிரதிபலிக்கிறது. நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்க ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு. ரெக்கரன்ஸு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தைமோமாவில். அது வரும்பொழுது உங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பின்ற சிகிச்சை உங்களுக்கு பயன்படும். கட்டாயம் வந்துடும் பயந்துட வேண்டியதில்லை, வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்கணும். உங்கள் சிஸ்டர் வந்து அந்த நம்ம பார்த்த டாக்டர்கிட்ட கண்டினியூஸாக மந்த்லி ஒன்ஸ் செக்கப் போயிட்டே இருக்கணும். டாக்டர், பொதுவாகவே பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கேன்சர் இருந்து கண்டறியப்பட்டாலோ அல்லது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பு கேன்சர் இருந்து அதை கண்டறியப்பட்டு அதுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அவங்களுக்கு முழுதுமதே குணமானதுக்கு அப்புறமா அவங்க கருத்தரிச்சாங்கன்னா அதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஏதாவது பரவுமா டாக்டர்? நம்ம ஒரு மினிமம் பீரியட் ஆஃப் 6 months to ஒரு 1 year அந்த மாதிரி சொல்கிறோம். ஒரு கேப் கொடுக்கணும்னு சொல்கிறோம். இன்னும் 3 years கூட அட்வைஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. குழந்தையை பெறலாம் அவங்க. அதனால் வந்து குழந்தைகளுக்கு கேன்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இல்லை. அந்த ரேஷியோ வந்து ரேடியேஷன் தெரப்பின்றதே ரேடியோ தெரப்பியே வந்து ஹார்ம்ஃபுல் தான். பட் இன்னைக்கு பேஷண்ட் சர்வைவ் ஆகணும்ல, அதனால் அவங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குறோம். லாங் டேர்மாக செகண்ட் கேன்சர் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதிக நாள் உயிர் வாழ்ந்தவங்களும் செகண்ட் கேன்சர் வந்தவங்களும் இருக்கிறாங்க. இது நடக்குமா டாக்டர்? இப்போ ஒரு தடவை கேன்சர் வந்து அதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிச்சு முழுமையாக அதை சிகிச்சை அளித்து அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வரக்கான வாய்ப்புகள். ஆமாம், அதே இடத்துல வந்தால் ரெக்கரன்ஸ்னு சொல்லுவோம். அதே நோய் அவையுமே மாறி வரும். இப்போ நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். பிரஸ்ட் கேன்சர் வந்த ஒரு அம்மாவுக்கு 3 வருடம் கழித்து கர்ப்பவாயில் கேன்சர் வந்தது. அது ட்ரீட்மெண்ட்டில் சரியாகி ஒரு 3-4 வருடம் கழித்து குடலில் கேன்சர் வந்தது. 3rd கேன்சர் வந்த பெண்மணியும் பார்த்துருக்கேன். அடுத்ததாக தென்காசிலிருந்து ராமலிங்கம் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. ராமலிங்கம் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்களேன் சார். எனக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன் வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்தது சார், ஒரு 2 months பேக்கு. சரி. அப்புறம் டாக்டர் செக்அப் பண்ணால் டாக்டர் உடனே ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து ரெக்டோசிக்மாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது சொன்னாங்க எனக்கு. ரெக்டோசிக்மாய்டு அது நார்மலான ஏரியா. அதில் எதுவும் ப்ராப்ளம் சொன்னாங்களா? மோஷன் வந்து சரியாக கழியாமல் இருந்தது. மோஷன் அவுட் ஆகாமல் இருந்தது. சரி. ஆமாம், அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும், ரேடியேஷன் கொடுக்கணும், கீமோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து இப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணி இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கேன். ஓஹோ. அப்புறம் ஆர்சிசி கேரளா திருவனந்தபுரம். சரி சரி. அவங்க ரேடியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏர்லி ஸ்டேஜா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா, செகண்ட் ஸ்டேஜா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ நீ ரெக்டோசிக்மாயில் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கல கேன்சராக இருக்கும் போல தோணுது. அப்படி இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருந்திருந்தால் சர்ஜரி பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பியை மட்டும் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேஜ் அதிகமாகிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் திரும்பவும் டாக்டர்கிட்ட ரீசெக் பண்ணிக்கோங்க. அநேகமாக அந்த ரெக்டம்ன்ற அந்த அந்த குடல் பகுதியிலேருந்து வெளியே நோய் பரவிருச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் உள்ள உறுப்புகளுக்கு பரவி இருந்திருக்கணும். அதனால தான் உங்களுக்கு சர்ஜரி பண்ணாமல் ரேடியேஷன் தெரப்பி மட்டும் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அதனால் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிறணும். ஃபாலோட் பை கீமோதெரப்பி மந்த்லி ஒன்ஸ் தருவாங்க, ஒரு 6 முறை தருவாங்க. இந்த கீமோ எடுத்துட்டால் நிச்சயம் நம்ம லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நாளைக்கு நம்ம இருக்கலாம். டாக்டர், இப்போ நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தது என்னன்னா, ஒரு தடவை வந்த நோயாளிகளுக்கு மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு 3rd டைம்லாம் வந்து பார்த்துருக்கோம். 3வது முறை கேன்சர் வந்து பார்த்து எப்படி டாக்டர் இதுலேருந்து நம்மளே பாதுகாத்துக்கிறது? அதாவது நம்ம இந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் எப்படி அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லா இதனால இப்போ ஓசோன் லேயரில் ஓட்ட வந்துருச்சுன்றோம். அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஆமாம், எல்லோரும் வெஜிடேரியன் டயட்டை நோக்கி ஓடிடணும். அது கொஞ்சம் டிசீஸை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கேன்சரை ஏர்லி மார்னிங் வாக்கு, இரவு நல்ல தூக்கம், இந்த மாதிரி நார்மலாக எப்படி ஒரு ஹார்ட் டிசீஸுக்கோ வேறு டிசீஸுக்கோ என்ன நம்ம கடைபிடிக்கிறோமோ அதை கடைபிடிக்க வேண்டியது கண்டிப்பாக. 2 and 3 இந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறவங்களுக்கான சிகிச்சைகள் என்ன? ஆமாம்,
காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வந்துடணும். எப்படி ஒரு வேலையை 4 பேர் சேர்ந்து செஞ்சால் ஈஸியாக செய்யலாமோ அந்த மாதிரி சர்ஜரி, ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி, ஹார்மோன் தெரப்பி, கவுன்சிலிங் 5 தான் ட்ரீட்மெண்ட் கேன்சருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சர்ஜரியாக இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் ஒன்லி சர்ஜரி கூட குணப்படுத்தலாம். நம்ம பார்க்குறது மோஸ்ட்லி செகண்ட் தேர்டில் தான் நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். அப்போ சர்ஜரி பண்ணணும். பண்ணுற என்னை மாதிரி ஒரு டாக்டர் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆப்ரேட் பண்ணி எடுப்பார். கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப்பிக்காக டிசீஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அப்போ அதை டேக்கிள் பண்ணலைன்னா கேன்சர் திரும்ப வந்துடும். அதுக்கப்புறம் ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. அது ஸ்கொயராக சில ஃபீல்டுகள் போட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கொடுக்க முடியும். பட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிளட்டில் பரவும் கேன்சரு, லிம்ஃப் நோட்ஸ் மூலம் பரவும்னு. இப்போ பக்கத்தில் பரவி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கண்ணுக்கு தெரியாது. நம்ம இது தெரியணும் அப்படின்னா 10⁹ செல்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் அது 1 சென்டிமீட்டர் டியூமர் கைக்கு தட்டுப்படும். ஒரு 1000 செல்ஸ் லிவரில் இருந்தால், ஒரு 10,000 செல்ஸ் லங்கில் இருந்தால் தெரியாமல் போயிடும். அப்போ இந்த கீமோதெரப்பின்ற ட்ரக் கொடுத்தோம்னா அது இதில் ரத்தத்தில் போகிறனால அந்த செல்ஸை ஈஸியாக அழிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் சில கேன்சர்ஸ் ஹார்மோன் டிபெண்ட்டு. இப்போ பிரஸ்ட் கேன்சர் ஹார்மோன் டிபெண்ட்டு, ப்ராஸ்டேட்டு ஆண்களுக்கு வரக்கூடிய கேன்சர் ஹார்மோன் டிபெண்ட்டு, ஓவேரியன் கேன்சர்ஸ் ஹார்மோன் டிபெண்ட்டு. இதுக்கெல்லாம் ஹார்மோன் தெரப்பியும் கொஞ்சம் நல்லா இது பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக்சுவலாக. அப்புறம் கவுன்சிலிங், எனி கேன்சர் டேக் இட் ஃபார் தட் பேஷண்ட்டு. கண்டிப்பாக அந்த கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும், அதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். அடுத்ததாக சிவசாந்தி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்களேம்மா. சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங், பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. டிவியை மியூட் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்துங்க சார். ஓ, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ்ட் கேன்சர் வந்து லெஃப்ட் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். சரி. அதுக்கப்புறம் ஓவரீஸையும் ஒரு சேஃபர் சைடுக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். ஓகே, கரெக்ட். அதுக்கப்புறம் சார் இப்போ இலியாக் போன்லயும் லங்ஸ்லயும் கேன்சர் இருக்குன்னு 1 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன், கீமோதெரப்பி எல்லாம் முடிஞ்சு கேப்டிசைட் 500 அப்படிங்கிற டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுங்க சார். ஓகே. ஆனா இப்போ ஒரு 21 டேஸ் சாப்பிட்டு 7 டேஸ் கேப் சார். இந்த மாதிரி 2 தடவை அந்த டேப்லெட் சாப்பிட்டேன் சார். தேர்ட் டைம் சாப்பிடுறப்ப நவ் ஐ அம் ஃபேசிங் அன்பியரபிள் பெயின் சார். அதாவது ஒரு மேக்ஸிமம் பெயின் முடியல சார் என்னால. இது எதனாலங்க சார்? ஆமாம், இப்போ உங்களை ஒரு வகையில் பாராட்டணும். ஏன்னா இவ்வளோ நோயில் நீங்கள் அவதிப்பட்ட பிறகும் அது பாசிட்டிவாக பேசுகிறீங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு நல்லா இருக்கேன்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க. அது ஒரு நல்ல விஷயம். பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அந்த செய்தி போகணும். ஆனால் நம்மளோட உங்கள் துரதிர்ஷ்டம் வந்து இதுதான். நீங்கள் முறையாக டாக்டர்கிட்ட போயிருக்கிறீங்க, முறையான சர்ஜரி நடந்திருக்குது. அதை மாரி கேன்சர் பரவி இருக்குது உங்களுக்கு. இப்போ போனுக்கெல்லாம் பரவிட்டனால இது ஸ்டேஜ் 4 கேன்சர் நம்ம எடுத்துக்கிறோன்னா. இப்போ நீங்கள் அந்த கேப்சைட் அப்படின்றது டாக்ஸிசிட்டி கம்மியான கீமோதெரப்பி மாத்திரை. அது உங்களுக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டோம்னா அந்த வேண்டிய பர்டிகுலர் மாலிகுல் டியூமரில் தான் ரிலீஸ் ஆகும். அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி. அப்போ வந்து அந்த டேப்லெட்னால உங்களுக்கு பெயின் கிடையாது. டேப்லெட் கண்ட்ரோல் பண்ணாமல் நோய் இன்னும் கூடுதலாக வளருது. அந்த இடத்துக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுத்தோம்னா பெயின் ரிலீஃப் கட்டாயம் இருக்கும் உங்களுக்கு. நம்ம இதை பற்றி தான் டாக்டர் இப்போ பேசிட்டு இருந்தோம். இந்த 3வது முறையாக மறுபடியும் வந்தது இந்த மெட்டாஸ்டைசிஸ் நிலை வரைக்கும் அவங்க 4th ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ சில 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த கேன்சர் வராமல் இருந்தால் ஒரு 80% அதுக்கு பிறகு வர்றதில்லை. பட் இவங்க பேசும்போது சொல்லும்போது 1 இயரில் வந்துட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி முதல் முறை சிகிச்சை அளித்து நம்ம முழுவதுமாக குணமாகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளை பராமரிக்காததுனால அது வருதா, இல்லை வந்து அதனுடைய செயல்பாடே அதுதான்? செயல்பாடே நம்ம அது ஆரம்பத்தில் அந்த காரணங்கள் பார்க்கும்போது ஜெனட்டிக்னு ஒரு காரணம் பார்க்குறோம். அது எத்தனை முறை நம்ம பண்ணாலும் திரும்ப வரும். நான் பிஜி பண்ணும்போது நான் பண்ண ரிசர்ச்சே வந்து P54 ஒரு குரோமோசோமில் தான் பண்ணோம். அந்த குரோமோசோமில் பாதிப்பு இருக்குது. மியூட்டேஷன் இருந்த எல்லா பெண்களுமே இன்வேரியபிள் டிசீஸு வந்துடுது. இதே மாதிரி ஸ்டேஜ் 4 வரைக்கும் போய் தான் இறந்தாங்க அவங்க எல்லாமே. பல்வேறு இன்ஸ்டியூட்டில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க. அப்போ வந்து இன்ஸ்டியூட்டுக்கு அப்பாற்பட்டு அது வந்து அந்த பர்டிகுலர் பெர்சனோட இதை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக இந்த குரோமோசோம் மூலமாக பரவும் அப்படின்னா அது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டராக கூட நம்ம பார்க்கலாம். ஸோ பெற்றோர்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு டாக்டர் உண்மை? கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. அது கொடுத்தோம்னா எல்லாருக்கும் பயம் வந்துடும். சான்சஸ் ஆர் தேர். ஒரு 20-25% சான்சஸ் இருக்குது. ஆமாம், அம்மாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு அதே பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கோ அப்பாவுக்கு இருக்க கேன்சர்ஸ் வர்றதுக்கோ ஒரு வாய்ப்பு உண்டு. அதுதான் நம்ம ஜெனட்டிக் காரணம் சொல்கிறோம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன், ஜீன் மியூட்டேஷன் நடக்கக்கூடியது. இப்போ நம்ம டொபக்கோ சாப்பிட்டு மியூட்டேஷன் வரும்,
அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து படரும்போது அந்த டிஎன்ஏல ஒரு மியூட்டேஷன் வந்து வரக்கூடியது. இந்த ஃபெமிலியல்ன்றது 20-25% நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக நமக்கு வரதுக்கு எப்படி நம்ம தடுக்கலாம் டாக்டர்? தடுக்க முடியுமா முதல்ல? ஆமாம், நம்ம தான் இப்போ ஏற்கனவே 40 இயர்ஸில் நம்ம சொன்னோம், நம்ம கேன்சர் ஸ்க்ரீனிங் சொன்னோம். ஒரு 5 இயர்ஸ் 35லேயே ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் அப்போ ஒரு ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கலாம்ல. கட்டாயம் வரப்போகுதுன்னு கிடையாது. நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வேளை வந்துட்டால் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம்ல. அந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருக்குறோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நாகையிலிருந்து பாவாம்பாள் என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. சார், என் பொண்ணுக்கு வந்து ஓவரியில கேன்சர் இருந்து சார். ஓகே. அவங்க வந்து 3 கீமோதெரப்பி கொடுத்தேன். ஓ சரி. இப்போ வந்து அவங்க 1 வருஷம் படிப்பு டிஸ்கன்டினியூ பண்ணி இப்போ காலேஜ் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் மாதம் செக்கப் போயிட்டு இருக்கோம். ஓஹோ. பீரியட்லாம் கரெக்டாக குளிச்சுட்டு இருக்காங்க. ஓஹோ. அது ஏன் 3 கீமோதெரப்பி 6 கொடுக்கலையா? இல்லை சார், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறதுனால, அதாவது ஆப்ரேஷன் பண்ணி கட்டியை ரிமூவ் பண்ணிட்டு. அப்படி சொல்லுங்க. அப்படி பண்ணனால 6 கொடுக்கணுமே. இல்லை சார், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்கன்றனால அவங்களுக்கு 3 தான் சார் கொடுத்தாங்க. ஓஹோ. சென்னை அடையாறுல தான் நாங்கள் வச்சிருந்தோம். சரி சரி. அப்போ டைப் ஆஃப் கேன்சர் அது குறிப்பிட்ட எதுவும் கேன்சருக்கு பேர் சொன்னாங்களா? ஓவரி ஓவரியில தான் இருக்குன்னு சொன்னாங்க சார். ஓவரி அந்த உறுப்பு, அந்த கேன்சருக்குன்னு ஒரு பேர் எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லல சார் அவங்களுக்கு. உங்களுக்கு தெரியல. ரைட் ரைட். சரி சார். அதாவது இப்போ அவங்களுக்கு நான் மேரேஜ் எதுவும் செய்யலாமா? இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு மேரேஜ்ன்றது ஒரு ஹைலி கான்ட்ரவர்ஷியல். ஏன்னா இதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஒரு வயதில் ஒரு பெண் என்கிட்ட வந்து இதே மாதிரி கீமோதெரப்பியெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணு குணமாக இருந்தது. நான் திருமணம் பண்ணிக்கிறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அதை மீறி அந்த பொண்ணு வந்து இப்போ திருமணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தையும் இப்போ பிறந்திருக்குது. அதனால் இது சயின்டிஃபிக்காக இது வந்து பாசிபிள் தான். திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம் கேன்சர் இருக்குது, ஒரு 3 to 5 இயர் சர்வைவல் தான் டாக்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறோம் கேன்சரில். இப்போ இவங்க ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்ணி இருந்துட்டு இன்னொரு ஒரு குழந்தைய அனாதையை விட்டு போகிற மாதிரி வந்துடுது அப்படின்றனால அந்த கான்செப்ட் கொஞ்சம் சின்ன கான்ட்ரவர்ஷியல் இருந்தாலும் தங்களுக்கு தேவையான அந்த முறைகளை சரியாக பின்பற்றினாங்கன்னா திருமணம் பண்ணி நீங்கள் வந்து அந்த திருமணம் பண்ண போகும்போது அந்த பையன் வீட்டில் வந்து அது தெளிவாக சொல்லிடணும். இந்த மாதிரி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததை மறைக்காமல் நீங்கள் சொல்லி உங்கள் சொந்தத்திலேயோ இல்லாட்டி நீங்கள் அந்நியத்தில் பண்ணாலும் அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஆதரிக்கலாம். கண்டிப்பாக. இந்த மாதிரி இப்போ வந்து கேன்சர் இருந்து அதை சரி பண்ணினதுக்கப்புறமா திருமணம் ஆகி அந்த குழந்தைக்கு ஒரு வேலை, ஏன்னா இப்போ குழந்தைகள் பிறக்கும் பொழுதே கேன்சரோட சில குழந்தைகள்லாம் பிறக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு அப்படி ஆகக்கூடாது. இருந்தாலும் வந்து இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், வெளியில் நம்ம பார்க்குற இடத்துல குழந்தைகள்லாம் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது? இப்போ நம்மளோட மருத்துவமனைக்கு ஒரு குழந்தைய கூட்டு வந்தாங்க. பிறந்த 7 நாள் ஹிப்பட்டோபிளாஸ்டோமான்னு லிவரில் கேன்சர் இருந்து பார்த்தோம். அதனால் சான்சஸ் ஆர் தேர். அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த பொண்ணு, நான் ஒரு பொண்ணு சொன்னேன், இப்போ ஓவரி கேன்சர் இருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு இப்போ திருமணமாகி குழந்தை பிறந்திருக்குன்னு. அந்த குழந்தைய நம்ம ஒரு ரெகுலர் செக்கப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் அதில் பண்ணணும். ஸோ இப்போ குழந்தைகளுக்கு வந்து இப்போ பெரியவங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஒரு 35 வயசில் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம், டெஸ்ட்டின் மூலமாக வந்து நம்ம கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். அல்லது வேறு எங்காவது கட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கூட நம்ம ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிஞ்சிடுவீங்களா. இது குழந்தைகள் பிறக்கும் பொழுதோ அல்லது வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு 2 வயசுக்குள்ளையோ இல்லை 1 வயசுக்குள்ளேயோ எந்த இடத்துல வலி அப்படின்னு சொல்லக்கூட தெரியாத அளவிற்கான குழந்தைகள் எல்லாம் வந்து எப்படி டாக்டர் அவங்களுக்கான பரிசோதனைகள்லாம் நிச்சயம் நிறைய நம்ம என்ன நார்மலாக பெரியவங்களே நம்ம கேன்சர்ஸ் நிறையா மிஸ் பண்ணும்போது இது நிச்சயம் ஒரு 90% மிஸ் ஆகத்தான் செய்யும். பட் வெரி ரேர் சான்சஸ் தான். குழந்தைகளுக்கு 7 நாள்னா நான் என்னோட 17 வருஷம் ப்ராக்டிஸில் ஒரு குழந்தைய பார்த்துருக்கேன் 7 நாள் குழந்தை கேன்சரில். அதனால் ஒரு வெரி ரேர் அது. அதனால் நம்ம அந்த சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு கட்டி இருந்தால் நிச்சயம் பெற்றோர்கள் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க. அது அடுத்த டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து குழந்தைகளுக்கு என்ன சிகிச்சை அளிக்கலாம் டாக்டர்? ஒருவேளை அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா இப்போ பெரியவங்களுக்கு வந்து அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்திகளும் இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து அப்போ தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள், அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வந்து அப்போ தான் உருவாகும். ஸோ அவங்களுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டில் பெரிய வேறுபாடு கிடையாது. நோய் அக்கரன்ஸில் வேறுபாடு இருக்குது. குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நம்ம ரத்த புற்றுநோய்கள் நிறைய பார்க்குறோம், பிளட் சார்ந்த கேன்சர்ஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி ஆர்கானிக் கேன்சர் அங்கே அவங்கள வரக்கூடிய கேன்சர்ஸ் கம்மி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஒரே மாதிரி தான். அதெல்லாம் குழந்தைகள் எல்லாரும் தாங்குவாங்க, ஒன்றும் இருக்காது. அதே அறுவை சிகிச்சை எல்லாமே அதே பண்ண போகிறோம், எல்லாமே அதே தான். இப்போ இந்த நாகையிலிருந்து ஒரு நேர் கேட்டிருந்தாங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் வந்து மெடிசன் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எவ்வளவு வருஷத்துக்கு டாக்டர் மெடிசன் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும்? ஒருவேளை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கண்டினியூ பண்ணினாலும் அவங்களுடைய இந்த வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவு? கட்டாயம். நம்ம இந்த அவங்க சொன்னது கீமோதெரப்பி டேப்லெட்ஸு ஒரு 2 to 3 இயர்ஸ் நம்ம ப்ரொலாங் பண்ணலாம்.
இன்னும் சில கேன்சர்ஸ் நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி ஹார்மோன் டிபெண்டன்ட் கேன்சர்ஸ், பிரஸ்ட் கேன்சர், அதுக்கு டெமாக்சிஃபன் ஒரு மாத்திரை இருக்குது, 5 வருடம் எடுக்கணும். லெட்ரசோல்னு டேப்லெட் இருக்குது, 10 இயர்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி இருக்குது. தைராய்டு கேன்சர்ஸு, க்யூரபிள் கேன்சர்ஸு, அதெல்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக ஒரு ரெகுலர் செக்கப் ஃபாலோஅப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எல்ட்ராக்சின் டேப்லெட் லைஃப் லாங்காக எடுக்கணும். அதனால் நம்ம எப்படி டெய்லி 3 நேரம் சாப்பிட்றோம், எங்கே சாப்பிடலன்னு தான் கேட்குறோம், நம்ம ஏன் சாப்பிட்டேன்னு கேட்குறதே கிடையாது. அந்த மாதிரி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் டேப்லெட் ரெகுலர் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் கேன் கிவ் ஒரு டிசீஸ் ஃப்ரீ சர்வைவல் கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த டேப்லெட்ஸ் எடுத்தே தான் ஆகணும். எடுத்தே ஆகணும். அப்போ தான் அந்த ஹார்மோனை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ பிரஸ்ட் கேன்சர் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனால வளருதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெமாக்சிஃபன் நான் சொன்ன டேப்லெட் வந்து ஆன்டி ஈஸ்ட்ரஜன். அதுக்கு ஆப்போசிட்டாக ரிசெப்டார் பிளாக்கேட்னு சொல்லி அந்த ரிசெப்டார்ஸில் போய் உட்காந்துக்கிறோம். அப்போ அந்த ஹார்மோன் போய் அந்த கேன்சரை தூண்டி விடாது. அப்போ வீக்கெண்ட் அப்படி இது பண்ணி வைக்கலாம், நிப்பாட்டி வைக்கலாம். சரி டாக்டர். அடுத்தது விழுப்புரத்துலேருந்து மகேஸ்வரி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. மகேஸ்வரி வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்களேன். எனக்கு வந்து கர்ப்பப்பையில கேன்சர். சரி. எனக்கு வந்து கர்ப்பப்பையில கேன்சர் இருந்துச்சு சார். சரி. கர்ப்பப்பையில இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். சொல்லுங்க. இப்போ வந்து நான் நல்லா இருப்பேன். எனக்கு எந்த ஹலோ அம்மா கேட்குது, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்களேன். வேற எதுவும் தொந்தரவு இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனா நான் வந்து எனக்கு வந்து என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கவலை இருக்குது. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இப்போ ஆபரேஷன் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கரண்ட் வச்சாங்க, 25 கரண்ட் வச்சாங்க, 2 பெட் கரண்ட் வச்சாங்க. ரைட் ரைட். நீங்க இப்போ இது வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். நீங்க பேசும்போது அழுகை தெரிஞ்ச மாதிரி இருந்தது உங்க வாய்ஸ். ஆமாம், அதனால் நீங்கள் குணம் ஆகிட்டீங்க, யூட்ரஸ் கேன்சர்லேருந்து குணம் ஆகிட்டீங்க. உங்களுக்கு நிச்சயம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நானும் சார் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம், டயட்டை பேசிக்கிட்டு இருந்தோம். நான் கூட சொன்னேன் நான் வெஜிடேரியன் சொல்லாமல் நான் வெஜிடேரியன் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட்டு, நார்ச்சத்து மிக்க பொருள்கள், அந்த மாதிரி நீங்கள் உணவு முறையை மாற்றிக்கங்க. நம்ம எல்லாருமே இப்போ வாரத்தில் 7 நாள் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட்றோம். அந்த மாதிரி சிஸ்டத்தை மாற்றிட்டா போதும். டாக்டர், இப்போ கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான கேன்சர் வகைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எந்தாவது பாகம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாகம் வந்து கேன்சரால் பாதிக்கப்படாதது அப்படின்னு சொல்லி இருக்கா டாக்டர்? இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸில் அல்ட்ராவயலட் ரேஸை பற்றி சொன்னேன். இப்போ உடம்புல எல்லா இடத்துலையும் தான் படப்போகுது. இப்போ மியூட்டேஷனுக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்கும். சயின்டிஃபிக்காக இப்படி எடுத்துக்கலாம். உயிரில்லாத செல்ஸுகள், ஹேரு, டீத்து, நெயில்ஸு, இதுக்கு இது இல்லை, உயிர் கிடையாது, இதில் கேன்சர் வராது. மற்றபடி எல்லாத்துலேயும் வரும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லையும் வந்து கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ குறிப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ பரவலாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்மோக்கிங், டொபாக்கோ யூஸிங். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்மளா தேடி போகிறாங்க நிறைய பேர். ஸோ அதன் மூலமாக என்னென்ன கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு? கட்டாயம் இந்த டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் நம்ம இது மாதிரி வாயில் ஒதுக்குவாங்க, சிகரெட்டாக குடிக்கிறோம், அந்த மாதிரி இது நிச்சயம் வந்து கேன்சரை விளைவிக்கக்கூடியது ஒரு தன்மை உள்ளது தான். இது முற்றிலும் நம்ம தவிர்க்கணும். ஆமாம், எவ்வளவோ நம்ம விளம்பரங்கள் இப்போ அரசு சார்ந்தும் எல்லாம் செயல்படுத்துகிறோம், டாக்டர்ஸும் எடுத்து சொல்கிறோம். பட் அதை மீறி அந்த அடிக்ஷன் வந்து அவங்கள அதை நோக்கி போக வைக்கிது. ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸு எஸ்னாலே அதை வந்து நம்ம அந்த எஸ்ஸில் தான் வரும் நிறையா கேன்சர்ஸ். பார்த்திங்கன்னா ஷார்ப் டீத்து, சிஃபிலிஸு, ஸ்மோக்கிங்கு, ஸ்பைசஸ்ஸு, காரமான சாப்பாடு, இந்த மாதிரி இது எல்லாமே கேன்சரை விளைவிக்கக்கூடியது. ஸ்மோக்கிங் எனி ஃபார்ம் வந்து ஷுட் பி பேண்டு. ஓகே டாக்டர். ஆல்கஹால் டாக்டர்? ஆல்கஹால் அது ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன், கெமிக்கல் ஃபேக்டர்ஸில் சொல்லியிருக்கிறேன் நான். அதனால் அது வந்து நிறைய நினைப்போம், நம்ம குடல் கேன்சர் மட்டும் ஒரு நினைப்போம். ஆல்கஹால்னால லங் கேன்சர்ஸ் வருது, பிளாடர் கேன்சர்ஸ் வருது. அந்த மியூட்ரோஜெனிக் எஃபெக்ட்னால அது உருவாக்கி விட்டுரும். அதனால் வந்து நிச்சயம் நம்ம தவிர்க்க வேண்டியது. சரி, டொபாக்கோ வந்து ரெண்டுமே வந்து இதுக்கான வழிகள். இப்போ வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் இல்லாமல் பேசிவ் ஸ்மோக்கர்ஸும் இதனால் பாதிப்படுறாங்க. பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் 2 வந்துடுது. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கு, தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் வந்துடுது. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் இப்போ என்னைய மாதிரி உங்களை மாதிரி நம்ம சிகரெட் குடிக்க மாட்டோம். பட் ஒரு சிகரெட் குடிக்கிற ஆள் பக்கத்தில் நம்ம நிற்க ஒரு வாய்ப்பு அமையும். சினிமா தியேட்டரில் எங்கேயாச்சும் பக்கத்தில் எங்கேயாச்சும் வாய்ப்பு இருக்கும். அவர் ஒரு ஸ்டைலாக லேசாக சிகரெட் குடிச்சு விடுவார். அப்போ அந்த புகையானது ரொம்ப ஆழத்தில் அவருக்கு போயிருக்காது. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், ஹெல்த் டிப்ஸ் கேட்டிருப்போம். நல்லா ஆழமாக மூச்சு விடுங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம், யோகாலாம் படிச்சிருப்போம். நம்ம டீப்பாக மூச்சு இழுத்துக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு அந்த செடிமெண்ட்ஸ் உள்ளே போய் அந்த நிக்கோட்டின் போய் உள்ள வரைக்கும் டொபாக்கோலாம் உள்ள வரைக்கும் செட்டில் ஆகி கேன்சர்ஸ் வரும். தேர்டுன்னு சொன்னேன் நான் ஒன்று, செகண்ட் லைன் தேர்ட் லைன் சொன்னேன். வீட்டில் இப்போ பெரிய பெட்ரோல்ஸ், இப்போ அப்பா சிகரெட் குடிக்கிறாருன்னா அந்த புகையானது அந்த டொபாக்கோ அந்த இதெல்லாம் வந்து டேபிள் இதில் தரையில் கிடக்கக்கூட வாய்ப்பு உண்டு. சின்ன குழந்தை அந்த வீட்டில் இருக்கும் பட்சத்தில் தவந்து போக இல்லாத கையத்தோட வாயில் வைக்க அந்த மாதிரி அப்படியும் கேன்சர்ஸ் வரும். தொடர்ந்து மயிலாடுதுறையிலேருந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்களேன்.
என்னோட நேம் தயாலினி சார். சொல்லுங்க. என்னோட மாமியாருக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஜஸ்ட் வந்து 1 இயர் ஆகுது. சரி. அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர்னாக்க யூட்ரஸ்ல அந்த மவுத் இருக்குல்ல சார், அந்த இடத்துல வந்து கேன்சர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 இயரா ட்ரீட்மெண்ட் 1 இயர் ஆகுது ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஒரு 28 days வந்துட்டு ரேடியேஷன் அண்ட் 6 கீமோ கொடுத்தோம். ஓகே. சர்ஜரி பண்ணலையா? எல்லாமே இருந்து முடிஞ்சிருச்சு. ஆனா 99% திரும்ப வரதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு திரும்ப வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. இதனால அவங்களுக்கு திரும்ப வரக்கூடிய சான்சஸ் இருக்கா? ஏன்னா வந்துட்டு யூட்ரஸ் மவுத்ல இருக்கிறதுனால அது சுத்தமா ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஆல்ரெடி வந்துட்டு வாட்டர் சிஸ்டர் வேற உள்ள இருந்து பஸ் வச்சு பயங்கர எப்படின்னாக்க ஒரு 2 kgs வரைக்கும் அந்த மாதிரி வரைக்கும் பஸ் வெளியானுச்சு. அது வந்துட்டு திரும்ப ரிமூவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது திரும்ப வருமா? இதனால வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கோ, ஏன்னா ஜெனட்டிக்கா வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்றீங்க, என்னோட ஹஸ்பண்டுக்கோ இல்ல என்னுடைய குழந்தைக்கோ இது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு? ஏன்னா என்னோட மாமியாரோட தங்கச்சிக்கு வந்து இறந்து போயிட்டாங்க. கேன்சர் வந்தா? ஆமா சார். அந்த இருந்து 4th ஸ்டேஜ்ல கேன்சர்னே கண்டுபிடிச்சு. உங்க மாமியார் ஃபேமிலி சைடு அந்த கேன்சர் தாக்கம் இருக்கு போல. இதுவுமே நீங்கள் சொல்கிறது அந்த இது யூட்ரஸோட வாயின்னு சொல்கிறது நீங்கள் அந்த வெஜைனா அந்த ஏரியா சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சர்ஜரி பண்ணாமல் ரேடியோ தெரப்பி கீமோதெரப்பி கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், நம்ம க்ளோஸ் ஃபாலோஅப்பில் இருக்கணும். நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸு டாக்டர்கிட்ட செக்கப் போயிட்டே இருக்கணும். அவங்க அத்தையை கூப்பிட்டு போனோம். ஏன்னா கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆமாம், அவங்களுக்கு அவரோட பையனுக்கு வருமா பேர குழந்தைகளுக்கு வருமானது நம்ம தியரட்டிக்கலாக சொல்கிறோம், வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஃபெமிலி எழுதுனால. ஆனால் அந்த யூட்ரஸ் கேன்சர் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் வேணால் ரொம்ப அதிகம் பயப்படலாம். யூட்ரஸ் கேன்சர் அந்த மாதிரி அடுத்தடுத்து இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து பெருசாக பார்க்கல நம்ம. ஆனால் நம்ம ஒரு ரெகுலர் செக்கப்பு, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்த பெண்கள் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் போய் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுக்கணும். நான் சொன்னேன் அந்த பேப்ஸ்மியர்ன்ற டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறோம் அவங்க, அது மட்டும் செய்யணும். டாக்டர், இப்போ நம்ம இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய இந்த கேன்சர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தெளிவாகவே வந்து வாய் புற்றுநோய் அல்லது நுரையீரலில் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய்கள் தெரியும். வேறு ஏதாவது இதனால் பாதிப்புகள் ஏற்படுமா டாக்டர்? வேறு ஏதாவது புற்றுநோய்கள்? கட்டாயம் புற்றுநோய் வரும். புற்றுநோய் இல்லாமையே லங்கில் வந்து சிஓபிடின்னு சொல்லுவோம், குரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அதுவும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடம்புல எந்த அவயத்திலையும் கேன்சர் வரலாம். ஃபார் தட் மேட்டர் ஸ்மோக்கிங்னால இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் மட்டும்தான் வரணும்னு கிடையாது. அது ஒரு ஃபேக்டர், ஒரு இதை உள்ள இன்டியூஸ் பண்ண போகுது மியூட்டேஷனை. அந்த செல்ஸ் எங்கேனாலும் உருவாகலாம் நம்மளுக்கு. அதனால் நம்ம சிகரெட் குடிப்போம், உணவு குழாயில் கேன்சர் இருக்கும், ஸ்டமக்கில் கேன்சர் இருக்கும், ஆல்கஹால் குடிச்சிருப்போம், பிளாடரில் கேன்சர் இருக்கும். ஆமாம். சரி டாக்டர், இப்போ கேன்சர் வந்துட்டாலோ அல்லது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து இனிமேல் நமக்கு அந்த கேன்சரே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்காகவும் என்ன வகையான உணவுகள் எடுத்துக்கணும், உணவு பழக்க வழக்கங்களை எப்படி நம்ம மாற்றிக்கணும் டாக்டர்? நம்ம எத்தனை மாதிரி வச்சுருந்தாலும் நம்ம இது மாதிரி ஒரு டாக் ஷோ வச்சாலுமே சந்தேகம் தீராது. ஜென்ரலாக வெஜிடேரியன் டயட்டுக்கு மாறிடணும். அதுலேயும் ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட், நார்ச்சத்து மிக்க பொருட்கள் அதை மட்டும் எடுத்துட்டோம்னா நிச்சயம் வந்து கேன்சரோட தாக்கத்தை குறைக்க முடியும். 100% இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம செய்ய முடியாது. நம்ம இன்னும் அந்த கைக்கூத்தில் அரிசிக்கு போக முடியாது நம்ம காலத்தில். இந்த அளவுக்குனால நம்ம அட்லீஸ்ட் செஞ்சுக்கிறணும். காலைல வாக்கிங் போகணும், ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நம்மளுக்கு. அந்த மாதிரி நைட்டு நல்லா தூக்கம் இருக்கணும், இந்த மாதிரி செஞ்சுக்கிறணும். இந்த ஸ்மோக்கிங் நிப்பாட்டணும், ஆல்கஹால் நிப்பாட்டணும், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் செஞ்சுக்கிறோம். டாக்டர், இப்போ வந்து நம்ம வீட்டில் யாருக்காவது கேன்சர் இருந்தாலோ அல்லது நமக்கே கேன்சர் வந்தாலோ எப்படி வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக அதை எதிர்கொள்கிறது? ஏன்னா தைரியமாக இருந்தால் தான் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். ஸோ சைக்கலாஜிக்கலாக எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறது இந்த மாதிரியான நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் சரி, மற்றவங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறது? ட்ரீட்மெண்ட் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கவுன்சிலிங் ஃபேக்டர் தான் பெரிய. இந்த சைக்கலாஜிக்கல் அந்த மொத்த ஃபேமிலியுமே அப்படி இதாகிடுறாங்க, இதில் டீக்ரேட் ஆகிடுறாங்க. கேன்சர்னு ஒரு டயக்னோசிஸில் மொத்த ஃபேமிலியுமே இதாகிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நிச்சயம் வந்து நம்ம சைக்காலஜிஸ்ட் வச்சு கவுன்சிலிங் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு டு தி பேஷண்ட்டு, டு தி ஃபேமிலி, ரெண்டாக பிரித்து செய்யணும். ஃபேமிலியெலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் எல்லாம் பார்த்தோம். கிராமத்து லேடி, அவங்களுக்கு நம்ம எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் நிச்சயம் அவங்களுக்கு புரியாது. படிப்பறிவு இல்லாதவங்க, இல்லிட்ரேட் லேடி, அவங்க ஹஸ்பண்டு கேன்சர் இருந்தது. பயந்து வந்து கேட்டாங்க, இப்படி வீட்டில் குழந்தைக்கெலாம் பரவிடுமா டாக்டர், வீட்டை விட்டு வெளியே தள்ளி வச்சிருவான்னு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், நான் 10-17 வருஷமாக இப்போ நான் கேன்சர் டாக்டர், இப்போ உங்கள் ஹஸ்பண்ட்லாம் தொட்டு தானே வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது மாதிரி 17 வருஷமாக நான் தொட்டு தானே பார்த்துருப்பேன். இப்போ கேன்சர் அப்படி வரேன்னா எனக்கு வந்திருக்கணும்ல. அப்படி அந்த மாதிரி அவங்களுடைய பாஷையில் அவங்களுக்கு அந்த புரியக்கூடிய வகையில் நம்ம சொன்னோம்னா நிச்சயம் வந்து அவங்களுக்கு எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக மதுரையிலேருந்து ரீகன் என்று நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரீகன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ரீகன், சொல்லுங்களேன். சார் வணக்கம் சார். சார் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க சார். மக்கள்ல எனக்கு கிராம மக்கள்ல பல பேருக்கு புற்றுநோயை பற்றி அவேர்னஸே விழிப்புணர்வே இல்லாம இருக்காங்க சார். நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். கிராமம் இல்ல, படிச்சவங்களே விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்கிறாங்க.
கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க ரீகன். சார் என்னோட ஃப்ரெண்டோட தாய்மாமாக்கு வந்து லங்ஸ் கேன்சர் வந்து இறந்துட்டாரு சார் போன மாதம். ஆமாங்க சார். இப்போ அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா சார், எங்களுக்கோ இல்லை எங்க பிள்ளைகளுக்கோ கண்டினியூவா அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் கேன்சர் வருமா ஜெனட்டிக்கா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க சார். சரிதான். லங் கேன்சர் வந்து அதுக்கு ஜெனட்டிக் ஒரு 10% இருக்குது எலிமெண்ட்டு. ஆனால் நிச்சயம் வந்து இது வந்து இந்த புற காரணங்கள் தான். அவருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம், அதனால கூட அந்த கேன்சர் வந்திருந்துருக்கலாம். இன்னும் நான் நிறைய பார்க்குறேன், டீச்சர்ஸ் பார்க்குறேன், அந்த சாக்பீஸ் பவுடர்னால அவங்களுக்கு கேன்சர் வந்து பார்த்துட்ருக்கேன். அதனால் ரீகன் பயப்பட வேண்டியதில்லை, கட்டாயம் ஃபேமிலிக்கு வரும்னு கிடையாது, தைரியப்படுத்தி இணைப்பை துண்டிக்கப்பட்டுருச்சு. ஸோ எனிவே இந்த புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் சரி, புற்றுநோய் வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் உணவு பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கங்களை நம்ம சரியாக முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தணும்னா கண்டிப்பாக அதிலிருந்து பாதிப்பிலிருந்து நம்ம மீளலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சிலிருந்தே தெரியுது. எனவே டாக்டர், எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து நேர்களுடைய வித்தியாசமான கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேர்களே, இதோடு இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம்.